ஆப்கானிஸ்தான் கிட்டத்தட்ட எல்லா இந்தியர்களும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஆப்கானிஸ்தான் எதற்கு இந்தியாவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு நாடு? ஏன் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியில் போகிறாங்க? ஆப்கானிஸ்தானுடைய அடுத்த கட்ட நிலைமை என்னவா இருக்கும்? சிரியா மாதிரி ஆப்கானிஸ்தான் மாறிடுமா? தாலிபன்கள் யார்? அவங்க எப்படி ஆப்கானிஸ்தானுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நபர்களாக இல்லாட்டி ஆப்கானிஸ்தானை ஆளக்கூடிய ஒரு குழுவாக மாறினார்கள்? ஆப்கானிஸ்தானுடைய வரலாறு என்ன? கேள்விகள் நிறைய இருக்கலாம். ஆனால் பதில்களை தேடி போகும்போது அது நமக்கு சாதகமா இல்லை நம்ம நாட்டுக்கு தேவையான பதிலாக இருந்தால் நிச்சயமாக அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது கடமையாகும். அதே கடமை தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் நமக்கு இருக்குது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆப்கானிஸ்தானில் கந்தஹார் அப்படிங்கிற ஒரு இடத்துல மிக முக்கியமான சில நபர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான அந்த தூதரக உறவில் இருக்கக்கூடிய 80 நபர்கள். ஒரு 5-6 தினங்களுக்கு முன்பாக அந்த 80 நபர்களையும் ரகசியமாக நம்ம எங்கே கொண்டு வரணும்? இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும். எதுக்காக ரகசியமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்விக்கு தாலிபன்கள் அந்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு பதில் தான். இதே மாதிரியான ஒரு ஆப்ரேஷனை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக அஜித் தோவால் அவர்களும் செஞ்சுருந்தாங்க. ஆனால் இந்த முறை நம்ம செஞ்ச இந்த ஆப்ரேஷன் மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 80 நபர்கள் தனியாக ஒரு ஃப்ளைட்டை அனுப்பி அந்த ஃப்ளைட் யாருக்கும் தெரியாமல் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நம்முடைய விமானத்தை எப்படி அனுப்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. அதுவும் எல்லாமே ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 32 மணி நேரம் இதற்குள்ளே முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு போகணும்னா நம்ம பாகிஸ்தான் வழியாக சென்றாக வேண்டும். இந்திய அரசாங்கம் யோசிக்குது, பாகிஸ்தான்கிட்ட போய் நம்ம டைம் கேட்கணும், எதுக்காக அவங்களுடைய வான்வெளியை பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், பெரிய ஒரு பிரச்சனை வரலாம். அதனால் பாகிஸ்தான் வழியாக போக வேண்டாம். சரி, அந்த வழியாக சுற்றி வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈரான் வழியாக போகலாம். ஸோ ஈரான் அரசாங்கத்துக்கு கூட இந்தியா மிகப்பெரிய அளவில் ரகசியமாக சிலவித ஒப்பந்தங்கள் எல்லாமே போடப்பட்டு ஈரான் நாட்டு வழியாக நம்முடைய விமானம் என்பது செல்கிறது. அந்த விமானம் சென்று கந்தஹார் அப்படிங்கிற நிலப்பகுதியில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை, அங்கே இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளை இந்தியாவுக்கு கொண்டு வருகிறோம். இப்படி ஆப்கானிஸ்தானில் நமக்கு இருந்த தூதரக அதிகாரிகளை வர நம்ம என்ன செஞ்சிட்டோம்? திரும்ப எடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு நபர் டானிஷ் ஜித்திக் அப்படிங்கிறவர் தான். இந்த டானிஷ் ஜித்திக் அப்படிங்கிறவர் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவர் ஆப்கானிஸ்தானுக்குள்ள பலவிதமான செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது தாலிபன்கள் சுட அவருடைய உயிர் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் மத்தியில் டானிஷ் சித்திக் அவர்கள் எடுத்த புகைப்படம் அப்படிங்கிறது மிகவும் பிரபலம். அது இந்தியாவாக இருக்கட்டும், உலக நாடுகளாக இருக்கட்டும், பலவிதமான புகைப்படங்கள் அவருக்காகவே இல்லாட்டி பல விருதுகளையும் தேடி கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளரை இழந்து நிற்கிறோம். ஆனால் ஒரே ஒரு பத்திரிகையாளர் மட்டும்தான் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க மறந்துட்டோம். இதுவரையிலும் ஆப்கானிஸ்தானில் 72க்கும் அதிகமான பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2001 வருடம் இரட்டை கோபுரம் தாக்குதல் என்பது நடைபெறுகிறது. அந்த இரட்டை கோபுரம் தாக்குதல் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அல்கொய்தா தான் காரணம், அவங்களுக்கு உறுதுணையாக தாலிபன்கள் இருக்கிறார்கள், நாங்கள் ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைய போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்த பிறகு, அதாவது அதன் பிறகு 5 வருடங்கள் 2006 2006லேருந்து 2021 வரை கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வருடங்கள் அவங்க போட்ட குண்டுகளினுடைய எண்ணிக்கை மட்டுமே 60,000க்கும் மேற்பட்ட குண்டுகள் அப்படின்னு சொல்லலாம் ஆப்கானிஸ்தானுடைய மண்ணில். ஸோ அமெரிக்காவினுடைய வரலாற்றில் இவ்வளவு நீளமான ஒரு யுத்தம் நடைபெற்றதே கிடையாது. அமெரிக்காவுக்கு இதனால் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 2லிருந்து 2.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வகையில் அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுத்தாலும் அவங்களுடைய செலவு அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 19 வருடங்கள் இல்லாட்டி 20 வருடங்கள் இருந்த ஒரு யுத்தம் இன்று முடிவுக்கு வருகிறதா என்று கேட்டால் இல்லை. புலிவாலை பிடிச்சிட்டாங்க அமெரிக்கா, எப்படியாவது அதுலேருந்து தப்பிப்பதற்காக அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி எடுக்கும்போது தான் அதை யார் தலையிலையாவது வச்சுட்டு தான் இந்த ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற முடியும் அப்படின்னு சொல்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும். அதன் காரணமாக அது முழுவதுமாக தாலிபன்கள் தலையில் வைக்கப்படுகிறது. இது எப்படி சாத்தியமிக்கு? அது எப்படி நீ சொல்லலாம்? இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரையிலும் தாலிபன்களை அழிக்க முடியாத அமெரிக்கா இனி என்ன செய்ய போகிறது? 19-20 வருடங்களாக அமெரிக்காவினுடைய படை, நாட்டோவினுடைய படை, ஜெர்மனியினுடைய படை, இந்த எல்லா படையும் எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்காங்க.
இருக்காங்க. அப்படி இருந்தும் தாலிபன்களை அழிக்க முடியாத அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இனியும் தாலிபன்களை அழிக்க முடியாது. அப்படி அழிக்க நினைத்தால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், பல பணங்கள் பல உயிர்களை இங்கே தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்ட அமெரிக்கா இன்னைக்கு பின்வாங்குகிறது. செப்டம்பர் மாதம் அமெரிக்காவினுடைய படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியில வரும்போது இந்தியாவினுடைய நிலைதான் அந்தோ பரிதாபம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23,000 30,000 கோடி ரூபாய் நம்ம அங்கே ஒதுக்கி இருக்கோம், இல்லாட்டி நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கோம். சொல்லப்போனால் சில அணைகளுக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் நட்பு அணை அப்படிங்கிற பெயர் போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற எனர்ஜியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாலைகளாக இருக்கட்டும், நிறைய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், துறைமுகமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இந்தியா மிகப்பெரிய அளவில் உதவி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு காலம் இருந்தது, அதாவது 1980-85 இந்த ஒரு காலகட்டத்தில் அங்கே பாகிஸ்தானுடைய கை ஓங்கி இருக்கும்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒரு சில கூட்டத்திற்கு ஆதரவை இந்தியா தெரிவித்தது. அதாவது இப்போ நம்ம தாலிபன்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதே மாதிரி ஒரு 100-150 இயக்கங்கள் அங்கே இருக்குது. அதில் ஏதாவது ஒரு இயக்கத்துக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்த இந்தியா காலப்போக்கில் என்ன செய்கிறாங்க, ஆப்கானிஸ்தானுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்கிறது. நாளைக்கு அதே ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் வந்து விட்டார்கள் என்றால் வேறு வழியே இல்லாமல் தாலிபன்களுக்கும் நம்ம என்ன செய்துதான் ஆக வேண்டும், அவங்களுக்கு ஆதரவை கொடுத்து தான் ஆக வேண்டும். எதற்காக இந்தியா ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்கானிஸ்தானை விட்டுட்டா நமக்கு சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகிறதுக்கு வேறு நாடுகள் கிடையாது. ஈரானில் பலவிதமான குழப்பங்கள் இருந்து வருகிறது. ஈரான் வழியாக ஆப்கானிஸ்தான் சென்று ஆப்கானிஸ்தான்லேருந்து நேராக சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகிறது தான் நம்முடைய மிக நீண்ட கால ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக ஆப்கானிஸ்தான் மிக முக்கிய நாடாக நமக்கு இருந்தது. அது மட்டும் கிடையாது, இந்தியாவை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற 2 நாடுகள் இருக்கிறது. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று சீனா. இந்த 2 நாடுகளுமே ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் சாதாரண ஒரு ஆப்கானிஸ்தான் கிடையாது. கிட்டத்தட்ட 600 வருடங்கள் அமெரிக்காவுக்கு தேவையான அத்தனை கனிம வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு தான் ஆப்கானிஸ்தான். நல்லா யோசிச்சு பாருங்க, 600 வருடங்களுக்கு தேவையான கனிம வளங்கள் ஆப்கானிஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் எடுக்கப்படவில்லை. இன்னும் பல இடங்கள் இதே மாதிரி சர்வே செய்யப்பட வேண்டும். அப்படி சர்வே செய்யும் போது அங்கே நிறைய விதமான கனிம வளங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது பல உலக நாடுகளுக்கும் தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான இடத்தை விட்டு அமெரிக்கா செல்வதற்கான காரணம் செலவுகள் அங்கே அதிகரித்து வருகிறது. பல நேரங்களிலும் மேற்குலக நாடுகளுக்கு தோல்வி அப்படிங்கிறது இன்றியமையாததாக இருக்கிறது. இந்த தோல்வி அப்படின்னு சொல்றதுக்கு சிறந்த உதாரணத்தெல்லாம் நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம், இந்த ரஷ்யாவை அடக்கவே முடியலை. வடகொரியாவினுடைய அந்த எச்சரிக்கையை நிப்பாட்டவே முடியலை. சீனாவினுடைய தென்சீன கடலினுடைய அந்த ஆதிக்கத்தை நிறுத்தவே முடியலை. கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கிற அந்த பொருளாதார சிக்கல் இருந்து வெளிவரவே முடியலை. ஜோர்ஜியா அப்படின்னு சொல்லும்போது இல்லாட்டி இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையோ இன்றளவும் முடிவு பெறாமலே இருக்கிறது. அடுத்துதான் நீங்க பார்க்க போனா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அதுவும் ரஷ்யாவினுடைய அங்க கை ஓங்கி நிற்கிறது. இப்படி எடுத்த இடத்துல எல்லாமே மேற்குலக நாடுகளுக்கு கடந்த 10-15 வருடங்களாக இழப்புகள் மட்டுமே அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஸோ இன்னும் கூடுதலாக நம்ம இதையே கொண்டு போயிட்டே இருந்தோம்னா நம்முடைய படைகள் முழுவதுமாக இல்லாட்டி நிறைய செலவுகள் யாருக்கு செய்ய வேண்டியதாக இருக்கும், தாலிபன்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ தாலிபன்களுக்கே அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வெளிவர ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் இந்திய ராணுவம் ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கு உதவி செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட கேட்கப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, மொத்தம் 421 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது ஆப்கானிஸ்தானில். அதில் இப்போ 300க்கும் அதிகமான டிஸ்ட்ரிக்டை இப்போ யார் பிடிச்சிட்டாங்க, தாலிபன்கள் பிடிச்சிட்டாங்க. 85% நிலப்பரப்பு இப்போ எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் சொல்கிறாங்க. அதே தாலிபன்கள் வேறொரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது, நாங்கள் இதை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றப் போகிறோம். ஸோ தாலிபன்கள் யார் அப்படின்னு சொல்கிற அந்த கேள்விக்கான பதில் 1994 ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். முல்லா முகமது உமர் அப்படிங்கிறவர் தான் குரானின் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தரக்கூடிய இந்த தாலிபன்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். இந்த அமைப்பு வருவதற்கு காரணமே ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லையா அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். 1978-79 இந்த ஒரு காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானுக்குள்ள ரகசியமாக ஒரு கோபுரத்தை அமைக்கிறது அமெரிக்கா. ஒரு கோபுரம் எதற்காக ஆப்கானிஸ்தானில் 1978-79 இந்த காலகட்டத்தில் அமைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரஷ்யாவுக்கு எழும்பியது. அப்போதுதான் ரஷ்யாவுக்கு ஒரு உண்மை புரிந்தது, ஆப்கானிஸ்தானுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா, அந்த நாட்டில் ஒரு கோபுரத்தை வைத்து விட்டோம் என்றால் ரஷ்யாவை சீக்கிரமாக உளவு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அந்த கோபுரத்தை அமைத்தது.
இதை சற்றும் எதிர்பாராத ரஷ்யா ஆப்கானிஸ்தான் மீதே என்ன செஞ்சது? படையெடுக்க ஆரம்பித்தது. ஆப்கானிஸ்தானுடைய கனிம வளங்கள், அமெரிக்காவினுடைய இந்த சித்து விளையாட்டு, இதுக்கு எப்படியாவது எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி 1980-85 இந்த ஒரு காலகட்டத்தில் யார் உள்ளக்க வராங்க? மெதுவா ரஷ்யா அப்படிங்கிற நாடு ஆப்கானிஸ்தானுக்குள்ள உள்ள வருது. ஸோ 1990-91 இந்த ஒரு காலகட்டத்தில் ரஷ்யா அப்படிங்கிற நாடு கம்யூனிசம் என்பதை உலகளவில் பரப்புகிறது அப்படிங்கிற ஒரு பெயருக்கு மத்தியில் அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள், ஆப்கானிஸ்தான் எடுத்து பார்த்தீங்கன்னா 14 இனக்குழுக்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதுல மிக முக்கியமான இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது பஷ்ரூன் இனத்தை சொல்லலாம். இந்த பஷ்ரூன் இனம் தான் தாலிபன்கள் உருவாகுவதற்கு காரணம். அங்க இருக்கக்கூடிய தாலிபன்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுல 50-60% இந்த பஷ்ரூன் இன மக்கள் தான் இருப்பாங்களாம். இது ஒரு சன்னி பிரிவு மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஆப்கானிஸ்தானை ஒரு இஸ்லாம் நாடாக குரானுக்கு தகுந்தது போல மாற்ற வேண்டும். குரானுக்கு தகுந்தது போலனா அங்கே கம்யூனிசம், சோசியலிசம் இது எதுவுமே இருக்கக்கூடாது. பெண்கள் அங்கே வந்து படிக்கக்கூடாது. பெண்களுடைய உடை இப்படித்தான் இருக்க வேண்டும். வேற்று மதத்தினுடைய விடுமுறை, அதாவது பண்டிகை காலம் எப்படிங்கிறது அங்கே கொண்டாடப்படக்கூடாது. அதே நேரத்தில் படம், பாட்டு இது எதுவுமே கேட்கக்கூடாது. இப்படி குரானில் என்ன சொல்லியிருக்கோ, அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை ஆப்கானிஸ்தானில் உருவாக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அதாவது இந்த தாலிபன்கள் உருவாகி விட்டார்கள், ஆப்கானிஸ்தானுக்கு பெயரே மாத்திட்டாங்க. அதுக்கு பெயர் என்ன போட்டாங்கன்னா இஸ்லாமிய அமீரகம் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்து விட்டார்கள். இதை ஒரு நாடு அறிவிச்சிட்டாங்க. இஸ்லாமிய அமீரகம் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு நாடு அறிவிக்கிறாங்க. அதுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பாகிஸ்தான், சவுதி அரேபியா இந்த 3 நாடுகள் மட்டும் என்ன சொல்றாங்க? நாங்க உங்களை நாடாக அங்கீகரித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஸ்லாமிய அடிப்படைவாதம் தான் ஆப்கானிஸ்தானை ஆள வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் தான் தாலிபன்களுடைய ஒரு எய்மா இருந்துச்சு. இந்த எய்முக்கு மத்தியில் தான் ரஷ்யாவுக்கு சொந்தமாக இல்லாட்டி ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள். இந்த தருணத்தில் 2001 வருடம் இரட்டை கோபுர தாக்குதல் என்பது நடத்தப்படுகிறது. அப்படி நடத்தப்படுவதால் ஆப்கானிஸ்தானை விட்டு ரஷ்யாவை ஓட வைப்பதற்கும், அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானுடைய இயற்கை வளங்களுக்காகவும் யார் வராங்க? இங்கே அமெரிக்கா வராங்க. அமெரிக்கா வந்த பிறகு நாட்டோ படைகள் வருகிறது. அங்கே குண்டுகள் என்பது வீசப்படுகிறது. ஆனாலும் தாலிபன்கள், முஜாஹிதீன்கள், அல் கொய்தா அப்படிங்கிறத டோட்டல் ஆப்கானிஸ்தான் மண்ணை விட்டு அவங்களால விரட்டவே முடியல. ஒரு கட்டத்தில் IS தீவிரவாதிகளுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்கும். ஆப்கானிஸ்தான் இப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா வேற வழியே இல்லை, தாலிபன்களை கொஞ்சம் குவித்து விடுகிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அமெரிக்கா சொன்ன பதில், தாலிபன்கள் மீது கை வைக்க முடியவில்லை, கை வச்சா எங்கெங்கெல்லாமோ அடிப்படுது அப்படிங்கிறது தான். ஸோ தாலிபன்கள் அப்படிங்கிற அமைப்பு கொரில்லா தாக்குதலை நடத்தினாலும் அமெரிக்காவால் கூட அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை வரும்போது ஆப்கானிஸ்தானுடைய படை வீரர்கள் என்ன செய்வார்கள்? அதனால தான் இன்னைக்கு பல மாவட்டங்களை இழந்து நிற்கிறது ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கம், அதாவது இராணுவம். இப்போ தாலிபன்கள் அதை பிடித்து விடுவார்கள். தாலிபன்கள் பிடித்து விட்ட பிறகு அடுத்ததா என்ன நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வி. அமெரிக்கா வெளியேறும். அமெரிக்கா கொஞ்ச நாள் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பார்கள். எனக்கு கொஞ்ச நாட்களுக்கு அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் பக்கம் வராது. ஆனால் சீனா என்ன செய்வாங்க? அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுப்பதற்காக இப்போதே பல டெண்டர்ஸ் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பல நிறுவனங்கள் இனி ஆப்கானிஸ்தானுக்குள்ள மெல்ல மெல்ல நுழைய ஆரம்பிக்கும். பாகிஸ்தான் இரட்டை வேடம் போடுகிறது அப்படிங்கிறது தெரியும். ஒரு கட்டத்தில் தாலிபன்கள் இல்லாட்டி தீவிரவாதத்திற்கு எதிராக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்ற பாகிஸ்தான் அதே ஆப்கானிஸ்தானுக்கு பல உதவிகளை செய்வார்கள். ரஷ்யா மறுபடியும் ஆப்கானிஸ்தான் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இனி ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகள் தான் ஆப்கானிஸ்தான் மீது மிகப்பெரிய ஆளுமையை செலுத்தப் போகிறார்கள். இதை ஓரமாக நின்று பார்க்கக்கூடியது அமெரிக்காவாக இருக்கும். அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும், இல்லாட்டி இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஈரானும் இந்த ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. ஸோ டோட்டலா இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய லாஸ் இல்லைன்னே சொல்ல முடியாது. நம்ம இந்த ஒரு 10-20 வருடங்களாக செய்து வந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒரு 100 வருடங்களுக்கு பின்னாடி நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தாலிபன்கள் கையில் ஆப்கானிஸ்தான் கிடைப்பது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தால் இந்தியா அடுத்ததாக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய நட்பு நாடுகளான ரஷ்யாட்டையோ இல்லாட்டி ஈரான்ட்டையோ நம்ம என்ன செய்வோம்? நமக்கும் ஆப்கானிஸ்தானில் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, எங்களுடைய ப்ரெசன்ஸும் அங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சமாக அவங்க என்ன செய்வாங்க? ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உஸ்பெகிஸ்தானாக இருக்கட்டும், தஜிகிஸ்தானாக இருக்கட்டும், இல்லாட்டி ஈரானாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆப்கானிஸ்தானை எல்லைகளாக பகிரும் நாடுகள். ஸோ இந்த எல்லை பகிரும் நாடுகள் கூட இந்தியா என்ன செய்ய வாய்ப்புகள் இருக்குது? இன்னும் கூடுதலாக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. யாருடைய கை அங்கே ஓங்க போகிறது, யாருடைய கை அங்கிருந்து விலக போகிறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு பேச்சுக்கு இல்லாட்டி அந்த ஒரு கேள்விக்கு மத்தியில் அங்கே தாலிபன்கள் வளர்ந்து விட்டால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய IS தீவிரவாதிகளுக்கு ஒரு நாடு கிடைத்துவிடும். அந்த நாட்டு வழியாக பல நபர்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த நபர்களுக்கு இல்லாட்டி இந்த தீவிரவாதிகளுக்கு உதவுவதற்காக பல நாடுகள் அவங்களுடைய ஆயுதத்தை ஏற்றுமதி செய்வார்கள். மறுபடியும் மேற்குலக நாடுகளுக்கு நாங்கள் சவால் விடுக்க போகிறோம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு குழு இங்கிருந்து பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த குழுவை சரியாக வழிநடத்த ஈரான் மட்டும் தயாராகிவிட்டது என்றால் நிச்சயமாக
உலக அரசியல்ல ஒவ்வொரு நிமிடமும் பலவிதமான மாற்றங்களை இங்கே நாம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஆப்கானிஸ்தானா என்ன, தாலிபான்கள் ஏன் வந்தார்கள், அவங்களுக்கு எதிராக ரஷ்யா ஏன் வந்தார்கள், அதை எதிர்த்து அமெரிக்கா ஏன் வந்தார்கள், இந்தியாவினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சிருக்கும். பிரிட்டனால கூட ஆப்கானிஸ்தானை 80 வருடங்கள் போரிட்ட பிறகுதான் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது. அத்தனை இனக்குழுக்கள் இருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தானுக்குள்ள. அவங்களுக்கான ப்ராக்சி யுத்தமாக இது பல நேரங்களிலும் மாற வாய்ப்புகள் இருக்கின்றன. இனி என்னென்ன குழுக்கள் ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்து செல்ல போகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஆனால் இனி அடிக்கடி ஆப்கானிஸ்தானுடைய பெயர் இங்கே பல செய்திகளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தேடி பாருங்க, ஆப்கானிஸ்தானா என்ன, அங்கிருந்து IS தீவிரவாதிகள் எப்படி உருப்பெறுவார்கள், எப்படி ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது, அவங்களுக்கு யார் இந்த மாதிரியான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறார்கள், இந்த மாதிரியான விஷயத்தை தேடி பாருங்கள். உங்களுடைய நாடும் இதனால் பாதிப்படையும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அப்போ புரியும் போது தான் ஆப்கானிஸ்தானுடைய வரலாறு அவங்களுடைய வரலாறு மட்டும் கிடையாது, இல்லாட்டி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய விஷயங்கள் மட்டும் கிடையாது, உலக நாடுகள் பாதிக்க போகும் பல விஷயங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்க போகின்றன அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு தெரியும் போது ஆப்கானிஸ்தானை பற்றி இன்னொரு வீடியோ நாம பேசலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.